ஓம் நம சிவாய. அப்போது அம்மகா புருஷனுடைய நிசுவாச மூச்சால் ராவணன் 100 காத தூரத்தில் எடுத்து எறியப்பட்டு செயலற்று கிடந்தான். பிறகு விஷயம் இன்னது என்பதை அவன் உணர்ந்து பயபக்தியுடன் அம்மகா விஷ்ணுவை அணுகி, பகவானே, அடியேனுக்கு உம்முடைய கையாலேயே மரணம் அடிக்கடி சம்பவிக்கும்படி அனுக்கிரகிக்க வேண்டும் என்று கேட்டான். திருமால் அவ்வாறே உத்தரவு கொடுத்தார். அதை ராவணன் பெற்றுக்கொண்டு முன்னரே அங்கு சிறையிடப்பட்டிருக்கும் மாவலி சக்கரவர்த்தியை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவ்விடம் செல்ல அந்த வாசலில் பெருங்கருமையாய் 2 கரங்களில் இரும்புலக்கை தாங்கி சங்கு சக்கரங்களை ஏந்தி காவலாக நிற்கும் துவாரபாலகரைக் கண்டு, ஓஹோ, இவன் விஷ்ணுமூர்த்தி போல இருக்கிறான், நான் இங்கே இவன் அருகே சென்றால் தீமை விளையும் என்று பயந்து பாதாளத்தை விட்டு உடனே விலகி பூலோகத்தை அடைந்தான். சிறிது காலத்திற்கு பிறகு சத்ரிய வம்சத்தில் அவதாரம் செய்திருந்த ஸ்ரீராமமூர்த்தி வனவாசம் புறப்பட அவர் தம் பத்தினியான சீதாதேவியும் தன் கணவரை பெருவிருப்போடு பின்தொடர்ந்து தண்டகாரண்யத்தில் மரவுரி உடுத்தி கந்தமூல பலாதிகளை புசித்துக் கொண்டும் உடல் முழுவதும் புழுதியாக திரிந்து கொண்டும் வர்ணசாலையில் வசித்திருந்தாள். அப்போது ராவணன் அவளை கண்டு காம மோகிதனாய் அவளை எப்படியாவது தூக்கிச் சென்று விட வேண்டும் என்று நினைத்து தன் அமைச்சனாகிய மாரீசனை அழைத்து தன் மோகத்தை அவனிடம் சொல்லி, நீ பவளத்தால் கொம்புகளும் வைடூரியத்தால் விழிகளும் மரகதத்தால் பிருஷ்டபாகமும் பூர்ண சந்திரன் போன்ற முகமும் முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட தேகமும் பத்மராகத்தால் கால்களும் உடைய ஓர் பொன்மானின் வடிவை எடுத்து ராமபத்தினியாகிய சீதை காணும்படி அவள் முன்பு உலாவ வேண்டும். அப்படி செய்தால் அவள் உன்னை பிடித்துக் கொடுக்க வேண்டும் என்று தன் கணவனை கேட்பாள். அப்பொழுது ராமன் உன்னை பின்தொடர்வான். அந்த சமயத்தில் நான் ஒரு சந்நியாசி வேடத்தில் அந்த பர்ணசாலையை அடைந்து சீதையை தூக்கிக் கொண்டு போய்விடுவேன் என்றான். மாரீசன் அதற்கு இணங்கி தன்னிடம் ராவணன் கூறியபடி பொன்மான் வடிவு எடுத்து சீதை முன்பு வினோதமாக உலாவினான். சீதை அந்த மானை விரும்பி தன் கணவனாகிய ராமமூர்த்தியிடம் அதை தனக்கு பிடித்துக் கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். ராமமூர்த்தி தன் தம்பி லக்ஷ்மணனை சீதைக்கு காவலாக பர்ணசாலையில் நிறுத்தி வைத்துவிட்டு அந்த பொன்மானை பின்தொடர்ந்து சென்றார். நெடுந்தூரம் பின்தொடர்ந்தும் அந்த மான் அகப்படாமையால் அஸ்திர பிரயோகம் செய்ய மாயமானான மாரீசன் அடிபட்டு கீழே விழுந்து உயிர் துறக்கும் போது தான் ராவணனுக்கு நன்மை செய்வதாக கூறி வந்ததை நினைத்து வஞ்சகமாக, சகோதரா, நான் இறந்தேன் என்று கூறியபடி உயிரை விட்டான். இவ்வாக்கியத்தை பர்ணசாலையில் இருக்கும் சீதையும் லக்ஷ்மணனும் கேட்டார்கள். சீதை தன் கணவனுக்கு ஏதோ ஒரு அபாயம் சம்பவித்தது என்று தன் மைத்துனனாகிய லக்ஷ்மணனை அனுப்ப, அச்சமயத்தில் ராவணன் சந்நியாசி வேடம் தரித்து வர்ணசாலையை அடைந்து க்ஷண காலத்தில் சீதையை தூக்கிக் கொண்டு போய் இலங்கையை அடைந்து தன்னை விரும்பும்படி சீதையிடம் பலவாறாகவும் கெஞ்சினான். அநேகம் அசுரர்களையும் அசுர மங்கையரையும் அவளுக்கு காவலிட்டு அசோகவனத்தில் பாதுகாத்து வந்தான். அதை உணர்ந்த ராமன் தன்னை சந்தித்த அனுமன் சொல்படி சுக்ரீவனை கண்டு வாலியை வதைத்து சுக்ரீவனுக்கு முடிசூட்டி 70 வெள்ளம் வானர சேனைகளோடு தென்கடலை அடைந்து சேதுபந்தனம் செய்து அந்த ராவணனோடு போர் செய்ய தொடங்கினார். அந்த சமயம் ராவணன் தம் தம்பியான கும்பகர்ணனின் உதவி இருந்தால் வெற்றி பெறலாம் என்று நினைத்தான். கும்பகர்ணனோ மதுமாமிச பக்ஷணம் செய்து வாயை திறந்து கொண்டு பிரளய காலாக்னி போல தன் நாக்கை தொங்க வைத்துக் கொண்டு மகா பயங்கர ஸ்வரூபத்துடன் நித்திரை செய்து கொண்டு இருந்தான். ராவணன் தன் வீரர்களை கொண்டு பெருங்கோஷங்கள் போடச் செய்தான். குதிரைகள் முதலியவற்றால் கும்பகர்ணனை மிதிக்கச் செய்தான். கத்தி, கோடரி, அக்னி, ஜலம் முதலியவற்றால் அடித்தும் கும்பகர்ணனின்
பேருறக்கம் தெளியவில்லை. எனவே அநேகம் ஸ்திரீகள் அவன் மேல் விழுந்து குசங்களாலும் உறுப்புகளாலும் தாடனம் செய்ய கும்பகர்ணன் காமாக்ராந்த சித்தமுடையவனாதலின் சிறிது கண்விழித்தான். அதை கண்ட ராவணன் மகிழ்ந்து தன் தம்பியான கும்பகர்ணனை துணையாகக் கொண்டு ராமமூர்த்தியை எதிர்த்து பெரும் போர் புரிந்து அவன் புத்திர மித்திர குடும்ப சகிதமாய் ராமபானத்துக்கு இரையானான். அவ்வரக்கர்களில் ராமபிரானை சரணடைந்த விபீஷணன் ஒருவனே உயிர் பிழைத்தான். ஏனையோர் நெருப்பு பொறிப்பட்ட பஞ்சு போல ஆனார்கள். சௌனகாதி முனிவர்களே காம குரோதாதிகளை கலைந்து தர்ம புத்தியை உடைய முனிவர்களும் அனுபவித்த மன்மதாவஸ்தைகளும் விஸ்வாமித்திரரின் மோக வினோத காம பித்துக்களையும் சும்ப நிசும்பர்கள் அவர்கள் புத்திரராகிய சுந்தோப சுந்தரும் கொண்ட மன்மத விகாரத்தை சக்கரவர்த்தி திருமகனாகிய ஸ்ரீராமபிரானின் மனைவியைக் கண்டு காமமுற்று துன்புற்ற ராவணனுடைய காமாதுரத்தையும் கும்பகர்ணனின் மதனாவஸ்தைகளையும் உங்களுக்கு சொன்னேன். ஓம் நம சிவாய.